Hi friends, welcome back to Pasim Rusim. இன்னைக்கு Pasim Rusimல ரெட் கார் அவல் பயன்படுத்தி ஒரு அருமையான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்க. வாங்க இந்த ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு கப் ரெட் கார் அவல் எடுத்து தண்ணி ஊற்றி களைஞ்சு க்ளீன் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 13 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ரெட் கார் ரைஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்லி செய்யலாம், இன்னும் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அதோட அவல் தான் இது. ஊற வச்ச அவலை ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட இல்லாமல் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அவல் உப்புமா, கார அவல் இதுக்கெல்லாம் நம்ம ஊற வச்சிருக்க ஸ்டேஜோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி கைகளால் ப்ரெஸ் பண்ணால் மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இது மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கணும். நல்லா இப்படி பிடிச்சி விடுற மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் பிளைன் மிளகாய் தூள், நறுக்கின இஞ்சி 1 பீஸ், நறுக்கின பச்சை மிளகாய் 2, நறுக்கின கருவேப்பிலை 5 கொத்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு, இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி விடாம ஜென்ட்லா பெசரி விட்டுக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, இப்ப தண்ணி சேர்க்காம தான் கிளறி இருக்கோம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நாம எப்போதுமே பக்கோடா போடுற மாதிரி இந்த மாதிரி உதுத்து விட்டு போடணும். அவல் அதிகமா ஊறிட்டாலும், ஊறின பிறகு நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணலைனாலும் பக்கோடா அப்படியே ஆயிலியா இருக்கும். அதே மாதிரி இஞ்சி வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப அழுத்தி பிசைஞ்சாலும் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கவனமாக செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.